Hebrew 12th chapter, எபிரேயர் 12வது அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். Hebrew 12th chapter, first verse. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். The Bible says, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். லுக்கிங் அட் ஜீசஸ், இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம். Dear people, this is the only way of a Christian to live in this world, and there is no other way. இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் வாழக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை முறை இதுதானே, and nothing else. வேறு ஒன்றுமே கிடையாது. Unless the eyes are fixed on Jesus, our eyes will be wandering hither and thither always, and we will be restless. நம்முடைய கண்கள் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்கவில்லை என்றால், நம்ம எங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு ஒரு இளைப்பாறுதலற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். But those who look to Jesus, I am sure they will have the peace of God in their lives. இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகிற ஒரு வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் இருக்கும். The Bible says, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, seeing we also are compassed about with so great a cloud of witnesses. மேகம் போன்ற திரளான சாட்சிகள், men who walked before, were once restless and aimless in their lives, found out the real peace in their lives, and they were the peacemakers in this world. ஒரு காலத்தில் இளைப்பாறுதல் சமாதானமற்றவரை வாழ்ந்த மக்கள், அவங்க இந்த சமாதானத்தை கண்டு கொண்டவர்களாக சமாதான காரணர்களாக மாறிவிட்டார். They became the peacemakers. அவர்கள் சமாதான காரணராக மாறிவிட்டார்கள். They were the people carrying the message of peace in this world. அவர்கள் இந்த சமாதானத்தின் செய்தியை எடுத்துச் செல்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். Suppose if missionaries would not have come to this darkened country, இந்த இருண்டு போன தேசத்துக்கு, நம்முடைய தேசத்துக்கு மிஷனரிகள் வராமல் இருந்திருப்பார்களானால், I am sure we would have been very backward so many years. அநேக வருடங்கள் பின்தங்கினவர்களாக இருந்திருப்போம். But the missionaries came here bringing peace to this darkened country. இந்த இருண்ட தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார்கள். Many people who are worshipping the idols, dropping in darkness, found out the peace of God in their lives. இருளில் தெரிந்த அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை கண்டு கொண்டார்கள். They became the peacemakers to their own countrymen. தங்களுடைய சொந்த தேசத்து மக்களுக்கு சமாதானத்தை எடுத்து சென்றவராக மாறினார்கள். Dear people, the first generation of Christians were saved by the missionaries. They were the people who were jealous for the Lord. இந்த மிஷனரிகளினால வந்த முதலாவது சந்ததி கிறிஸ்தவ மக்கள் தேவனுக்கென்று வாழ்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். Of course, the later generation and further afterwards, again the nominalism gripped them. ஆனால் அந்த முதலாவது சந்ததியை விட்டு அடுத்த சந்ததிகளாக வந்த மக்களுடைய வாழ்க்கையில் பெயரளவு கிறிஸ்தவம் நுழைந்தது. But dear people,
I had a wonderful book with me for many years. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு புத்தகத்தை வைத்திருந்தேன். The testimony of the early Christians in India. இந்தியாவில் வாழ்ந்த ஆரம்ப கிறிஸ்தவனுடைய சாட்சி. How they lived for God. தேவனுக்காக எவ்வளவாக வாழ்ந்தார்கள். They risked their own lives in order to carry the peace of God to different parts of the world, to different parts of their own countries. அவர்கள் இந்த சமாதானத்தை தங்களுடைய தேசத்துக்கு எடுத்துச் செல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். We are compassionate about so great a cloud of witnesses. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இல்லை என்று சொல்ல முடியாது. We can't say, oh, the missionaries, what a great love with which they sacrificed everything. மிஷனரிகள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள். Why should they come to a hard country like India from a Western world, bringing their wives and their children in this terrible situation? அவர்கள் தங்களுடைய மனைவிகளை குழந்தைகளை இந்த தேசத்திலே கொண்டு வந்து, why should they preach this gospel of peace? இந்த சுவிசேஷத்தினுடைய சமாதானத்தை ஏன் எடுத்து செல்ல வர வேண்டும்? Dear people, this is the real motivating factor to identify you as a converted Christian. நீ ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருப்பாயனா, இதுதாங்க உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உன்னை உந்தும்படியான ஒரு அடையாளம். Many of us call ourselves as Christians. நம்மளை அநேகர் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். We are so much satisfied in our lukewarmness. நம்முடைய குளிர்ந்து போனில அவ்விதமாக நாம் திருப்தி அடைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are boasting ourselves of our false Christianity in which we are living. நம்ம வாழ்கிற ஒரு பொய்யான கிறிஸ்தவத்தில் நம்ம திருப்தி அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Not knowing that you too are in the path of drooping in darkness. நீயும் கூட அந்த இருளில் தான் போயிட்டுருக்கங்கிறத உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். What a sad thing it is. அது எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு காரியம். So great a cloud of witnesses. ஓ, விதமான மேகம் போன்ற திரளான சாட்சிகள். Dear people, what is the one main symptom and sign of a converted Christian? ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய ஒரு முக்கியமான அடையாளம் என்ன? Here you people sitting here, இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்து நான் கேட்குறேன். Probably you may be born Christian. ஒரு கிறிஸ்தவனாக பிறந்த நபராக நீர் இருக்கலாம். Or else you may be a converted Christian so called. அல்லது கிறிஸ்தவ மதத்துக்கு வந்த ஒரு நபராக இருக்கலாம். You may be the person going to a church for many years, even to this church itself. ஒருவேளை இந்த சர்ச்சுக்கு கூட அநேக வருடங்கள் வருகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். But I want to examine this evening with one sign to show forth whether you are truly saved or not. அந்த மாலையில் ஒரே ஒரு அடையாளத்தின் மூலமாக நீ உண்மையாக நேசிக்க ரட்சிக்கப்பட்ட நபரா இல்லையாங்கிறது உனக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். When the Lord Jesus was confronted with the people who appeared to be religious, பக்திக்குரிய மக்களைப் போல காணப்பட்ட மக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது, these people were asking one thing. ஒரு காரியத்தை இந்த மக்கள் கேட்டாங்க. What is this? இது என்ன? Luke's Gospel, லுக் எழுதின சுவிசேஷம்
Here these people was thinking that they were very religious people. இந்த ஜனங்க தங்களை ரொம்ப ஆவிக்குரிய பக்தி உள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டார்கள். லூக்ஸ் காஸ்பல் 10th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25th verse onwards, 25 அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வெரி குட் கொஸ்டின், ஒரு நல்ல கேள்வி. வாட் ஷுட் ஐ டூ டு இன்ஹெரிட் இட்டர்னல் லைஃப்? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நான் என்ன செய்வது? வாட் ஷுட் ஐ டூ டு கோ டு ஹெவன்? பரலோகத்துக்கு நான் போகணும்னா என்ன செய்வது? Jesus replied, இயேசு பதில் சொன்னார். 26, அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். What the commandment says? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுப்பா? He was telling, 27th verse, அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. God said, loving God with all our hearts, with all our minds, with all our soul and with all our thoughts. A converted person is the one who loves the God first in his life. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் முதலாவது ஆண்டவரை நேசிக்கிறவனாக அவன் இருப்பான். His priority will be God. அவனுடைய முதலாவது முக்கியத்துவம் தேவனில் அடங்கி இருக்கிறதாக இருக்கிறது. St. Paul says, Galatians 2nd chapter 20th verse, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் பவுல் சொன்னார். இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிற Galatians 2:20 சொன்னாரு, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். He says, I am crucified with Christ lives in me. Christ lives in me. கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். Can you say this? Honestly, I ask you that Christ is living in you. கிறிஸ்து உன்னில் பிழைத்திருக்கிறார் என்று உன்னால சொல்ல முடியுமா? Oh, it's too much a standard, but I can't come to the standard, but anyhow I will go to heaven. Oh foolish man. ஓ மதியனனே, உன்னை பார்த்து நான் கேட்குறேன், அது மிகப்பெரிய அளவு, ஆனால் இயேசு என்னில் வாழ்கிறாய் என்று சொல்லுகிறையா? I pity you, dear friend, this evening, whosoever you may be. நீ யாராக இருந்த உன்னை பார்த்து நான் வருத்தப்படுறேன். You are the very, very sad situation. நீ மிக வருத்தமான ஒரு பரிதாப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். God has given you enough time to contemplate and to come to Him. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ யோசித்து சிந்தித்து அவரிடத்தில் வரும்படியாக போதுமான காலத்தை அவகாசத்தை உனக்கு கொடுத்துட்டார். But still, you deceive yourself thinking that you are a Christian. And moreover, you are a saved Christian. ஆனால் நீ என்ன சொல்கிற? நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். I tell you, it's an utter lie. இது பொய்யுங்க, பொய். Suppose if everybody comes in front of me and if you ask me as a servant of God, I am, but I am not the one who knows everything of you.
ஒரு ஊழியக்காரன் எனக்கு முன்பாக இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து நிற்கும் பொழுது, நான் ஊழியக்காரன் எல்லாத்தையும் உனக்கு தெரியாது. ஆனால் I could say, I tell you, many of you, I could say, I'm doubtful of your conversion, dear friend. உடைய ரட்சிப்பை குறித்து நான் சந்தேகத்தான் படுறேன்னு தான் சொல்ல முடியும். I am very honest here because I used to be plain with you. உன்னிட்ட நான் நேர்மையாக தான் பேசணும். நான் உங்கள்கிட்ட வந்து ஒளிவு மறைவு பேசும்படியான ஒரு மனுஷன் இங்கே நினைக்கல. I am not here just to flatter you. நான் முகஸ்துதி பண்ணுற முடியாது. இட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். என்னுடைய வேலையும் கிடையாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற the one who loved me, என்னில் அன்பு கூர்ந்து, the one who loved me and went to the cross to deliver me from my sinful slavery. என்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக சிலுவையில் சென்ற என்னுடைய இரட்சகர். He delivered me from the covetousness. பொருளாசையிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். He delivered me from my sinful, evil, wicked nature. என்னுடைய பாவம் பொல்லாத சுபாவத்திலிருந்து கண்டு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். God has delivered me from my evil uncleanness. அசுத்தத்திலிருந்து என்னை விடுதலையா. God has delivered me from all self-righteousness. என்னுடைய எல்லா சுயநீதியிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். God has put me down to the dust so that I could say, have mercy upon me, O God. தேவன் என்னை தூசிலும் சாம்பலிலும் போட்டிருக்கிறார். பாவியாக மேலே கிருபையாயிரும் என்று சொல்லுகிற காரியம். A converted man is not a perfect man. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பரிபூர்ணமானவன் அல்ல. But he understands his own failures. ஆனால் அவன் தன்னுடைய தோல்வி அவனுக்கு தெரியுங்க. He understands his own weakness. அவன் தன்னுடைய பலவீனத்தை தெரியும். He understands, oh God, how much I don't love you as I ought to love. உம்மை நேசிக்கிற அளவில் அவனால் நேசிக்க முடியலையே. You died for me. எனக்காக நீர் மரித்தீர். You delivered me. என்னை விடுதலையாக்கினீர். But Lord, what a rich ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு நிர்பந்தமான மனுஷன். I've been telling you what is meant by a sinner. ஒரு பாவி என்ற குறித்த அர்த்தம் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். St. Paul said, I am the chief. Jesus Christ came into the world to save sinners. I am them. Of them I am the chief. பவுல் சொன்னார், இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான். What is meant by அப்படின்னா அர்த்தம் என்ன? Was St. Paul a chief of sinners? Then all of us, நம்மை விட எல்லாம் மோசமான ஒரு பாவியா இல்லைங்க. He understood of his sinful nature. தன்னுடைய பாவ சுபாவத்தை அறிந்திருக்கிறான். A converted person is the one is not perfect. பரிபூர்ணமானவன் அல்ல. ஆனால் the one who knows his weaknesses, உடைய பலவீனத்தை அறிந்தவன். Not only knowing his weaknesses, பலவீனத்தை அறிந்தவன் மாத்திரமல்ல, he will run to the cross, சிலுவையை நோக்கி ஓடுகிறவன். He will cry to God, Lord, I want to live for thee. உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். Oh God, I am not a true witness in this world for you. உமக்காக நான் ஒரு உண்மையான சாட்சியாக நான் வாழல ஆண்டவரே. I am not a true witness in my own home. என்னுடைய சொந்த வீட்டில் நான் உமக்காக சாட்சியாக வாழல. I am not a witness in the place where I am working. நான் பணி செய்கிற இடத்துல உமக்காக நான் வாழல ஆண்டவரே. How selfish I am. எவ்வளவு சுயநலமான ஒரு மனுஷன். I tell you, dear friend, the conviction that can't be taken out from him. அவனிடத்திலிருந்து அந்த உணர்வை எடுத்து போட முடியாதுங்க. He is saved. அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். Probably many of you think, oh, I am saved because I come to the church. நான் ஒருவேளை சர்ச்சுக்கு வருகிறதுனால நான் ரட்சிக்கப்படுறேன் நீ நினைக்கலாம். Probably I am coming to the church for so many years because of that I am saved. சபைக்கு நான் அநேக வருடங்கள் வருகிறதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லலாம். Or else you may say that I got baptized. நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் சொல்லலாம். No, dear friend. இல்லை நண்பனே. Probably you may say that I am a member of the church.
ஒரு சபையினுடைய அங்கத்தனன். What is the use of membership in a church? I don't believe it. I'm again and again in that. நான் மறுபடியும் சொல்கிறேன், மெம்பர்ஷிப்பை நான் உண்மையாலுமே ஹார்ட் டு ஹார்ட் ஐ டோன்ட் பிலீவ் இட் here. The Baptist churches following, even Reformed Baptist churches, சீர்திருத்த சபைகளில், பட் ஹார்ட் டு ஹார்ட் ஐ டோன்ட் பிலீவ் இட். அதை நான் நம்புறதே இல்லைங்க. We don't have a proper record of membership also in this church. இந்த சபையில் ஒரு சரியான மெம்பர்ஷிப்பினுடைய ரெக்கார்டு கூட இல்லைங்க. இட்ஸ் தேர், பட் இட் வாஸ் kept for so many years back. பல வருடம். பட் why? Because if you are a member identifying with Christ, கிறிஸ்துவோடு கூட உன்னை இனம் காட்டிக்கொள்கிற ஒரு நபராக இருப்பாயானால், you will identify with the church. சபையினுடைய ஓடு கூட நீ இனம் காட்டிக்கொள்ளுவாய். You will identify yourself in having a burden, in carrying out the gospel to the people who don't know the gospel. சுவிசேஷம் இல்லாத மக்களிடத்தில் இந்த சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும்படியான காரியத்தில் உன்னை நீ இனம் காட்டிக்கொள்ளுவாய். It's not all these things that make you to be converted. இவைகளெல்லாம் உன்னை ரட்சிக்கப்பட்டவனா எந்த விதத்தில் நிறுத்தலைங்க, எந்த விதத்தில் நிறுத்தல. So the Lord Jesus, He said, loving God with all my heart, with all my mind, with all my soul. Oh, the Lord Jesus Christ said. அடுத்தது இன்னொன்று சொன்னாங்க. The second thing also He was telling. என்ன காரியம் சொன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. He rightly said, and thy neighbor as thyself. Love thy neighbor as thyself. உன்னுடைய அயலானை பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல். Who is my neighbor? பிறன் யார்? That's why God said the Good Samaritan parable, நல்ல சமாரியனுடைய அந்த ஓமானத்தை ஓமை ஆண்டவர் சொன்னார். There was a person who was robbed. We could see. We continue to that. அதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். A person was robbed of all his dresses and he was wounded. ஒரு மனுஷன் பிரயாணம் போயிட்டு இருக்கும் பொழுது அவன் துணியெல்லாம் எடுத்து போட்டு காயப்படுத்திட்டான். The Bible says one man came and 31st verse, and by chance there came down a certain priest. ஒரு priest வர்றான், ஆசாரியன் வருகிறான். When he saw him, he passed on the other side. ஆசாரியன் பார்த்துட்டு, இது ஏன் வேலை இல்லை என்ன போயிட்டான். அடுத்த ஒருத்தவர் தான் லேவியன் வருதான். 32nd verse, a Levite came and looked on him. அவன் வந்து பார்க்குறான், ஐயோ பாவமாய், and passed on the other side. அவனும் கூட போயிட்டான். And there come a certain Samaritan. ஒரு சமாரியன் வருகிறான். And he journeyed, came from where he was, and when he saw him, he had compassion on him. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். He took to the inn and he cared for him. Dear people, you say that I'm a very religious man. நான் ரொம்ப பக்தி உள்ள ஒரு மனுஷன் நீ சொல்ற. But do you have a care of other souls? மற்ற ஆத்துமாக்களை குறித்த கவலை உனக்கு இருக்கா? Do you have a concern for the perishing? அழிந்து போகிறவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான அக்கறை இருக்கா? நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா தானே உனக்கு அந்த அக்கறை இருக்கும். If you are saved only, you will have that concern.
இஃப் யூ ஆர் நாட் சேவ், நீ ரட்சிக்கப்படலைன்னா அந்த அக்கறை இருக்காது. யூ வில் நெவர் ஹேவ் தட் கான். நீ எத்தனை வருஷம் இந்த சர்ச்சுக்கு ஐ வில் வெரி ஹானஸ்ட் வித் யூ, நான் நேர்மையாக பேச வர்றேன். நீ இந்த சர்ச்சுக்கு எத்தனை வருஷம் வர்ற? How many years you are coming to the church? உன்னால் எத்தனை ஆத்துமாவை நீ ஆதாயம் பண்ணியிருக்கேன்? ஐ வாண்ட் டு பி வெரி ஹானஸ்ட். எத்தனை ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்தியிருக்க? How many souls you won for Christ? What is your religion? You say that you are a converted person. நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொல்கிற, உன்னுடைய பக்தி என்னையா? என்னன்னு கேட்குறேன். Have you got a concern for souls? ஆத்துமாக்களுக்காக அக்கறை இருக்கா? Have you ever prayed? நீ கண்ணீர் அங்கே ஜெபம் பண்ணியிருக்கையா? அள்ளித்துவம் விதையை சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறான். The one carry the seeds goes with tears. பாருங்க, ஒன்றை தெரியுங்க, நீ உன் ஆத்துமாவில் மீட்கப்பட்டிருந்தா தான் நீ உனக்கு ஆத்துமா பாரம் இருக்கும். If you are a saved person, you will have the burden of saving others. இல்லைன்னா இருக்காது. Absolutely, you will never have it, I tell you dear friend. இல்லைன்னா இருக்காதுங்க. நீ 1000 சொல்லு, நான் பரலோகமே போவேன்னு சொல்லு. நீ 1000 times you say that you will go to heaven. I tell you, the hell is the place where you will be doomed and beware and rise up to save your soul. நரகந்தான் உனக்கு பாத்திரமான சரியான இடம். நீ இப்போ எழும்பி உன்னுடைய ஆத்மாவை மீட்கும்படியாக தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவாயானால் நம்பிக்கை இருக்கு. There is hope for you, dear friend. If you really say, Lord, do you really love God? நீ தேவனை உண்மையா நீ நேசிக்கிறையா? You don't love God. நீ தேவனை நேசிக்கல. You love all the other things of this world. இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தை நீ நேசிக்கிற. You don't have love for God. தேவனுக்காக இல்லை. Don't think coming to the church is the greatest achievement in your life here. நீ சபைக்கு வர்றதுனால உன்னுடைய பெரிய சாதனை நினைக்காத. I can preach to an empty church. No problem. Because there are so many people who are hearing this messages outside in other countries too. ஏன்னா இதை விட்டு வேற நாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்திகளை கேட்கிறவன் அநேகர் இருக்கத்தான் செய்கிறார். I don't look at the numbers. எண்ணிக்கையை நான் பார்க்கல. But I value your soul, dear friend. உன்னுடைய ஆத்துமாவை நான் விலை மதிக்கிறேன். I am really afraid where you will go from here. இங்கிருந்து நீ எங்க போவேன்றதை குறித்து நான் பயப்படுறேங்க. So many false preachers are flourishing like anything in these days. பொய்யான உபதேசத்தை செய்கிற அநேக மக்கள் இந்த உலகத்தில் பெருகி விட்டார்கள். They try to give you false hope. பொய்யான நம்பிக்கை உனக்கு கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க. They say, oh தேவ ஜனங்களே, oh God's people, who are the God's people? தேவனுடைய ஜனங்கள் யார்? Those who are committed their lives to God. தேவனுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். Dear friend, don't think that your wife is converted or your husband is converted. I can't even imagine. ஒருவனுடைய கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கா, மனைவி ரட்சிக்கப்பட நினைக்காத. Probably both of them may not be saved. ரெண்டு பேரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். But it is your responsibility that you should really live for God and try to weep for other people. மற்றவர்களுக்காக கண்ணீர் விடக்கூடிய உண்மையான காரியம்னா, the very Son of God came into the world. இந்த தெய்வ குமாரன் இந்த உலகத்தில் வந்த, oh he earned my salvation at the cost of his being crucified. அந்த சிலுவையில் அறையுண்ட ஒரு காரியம். Yes, the Son of God came here. He was torn down by the enemies. எதிராளிகளினால அவர் பீறி போடப்பட்டார். He was slapped. கண்ணில் அறையப்பட்டார். He was spit. எச்சில் துப்பப்பட்டார். He was tied his eyes. அவருடைய கண்கள் அவிதமாக கட்டப்பட்டது. They were ridiculing him. அவரை அவிதமாக பரியாசம் பண்ணினார்கள்.
He was drawn from one place to other place. ஒரு இடத்தில் இன்னொரு பக்கம் இழுத்துச் செல்லப்பட்டார். When the father-in-law of the chief priest to his place was taken in the night, இரவில் அந்த பிரதான ஆசாரியருடைய மாமனார் வீட்டுக்கு சென்று கொண்டு வந்த பொழுது, everybody was like a wolf. அங்கே அவிதமாக நரிகளைப் போல பட்சிக்கிறவர்களாய் காணப்படால், there the one man is standing by, ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். Oh dear people, why this suffering? Yes, he was taken to the place of the high priest. From that place, அந்த இடத்திலிருந்து பிரதான ஆசாரியன், his own disciple betrayed him. சொந்த சீஷன் மறுதலிச்சிட்டான். The Bible says, I could remember many years back when I was reading that book, when the Lord Jesus looked at Peter, that one sentence broke me very much as a young man when I was living for God. தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து வெளியே வரும் பொழுது பேதுருவை நோக்கி பார்த்த அந்த பார்வையினுடைய இந்த ஒரு வரி என் உள்ளத்தை ஆழமாய் உடைத்தது. Dear people, he was taken the early morning to the Pilate. பிலாத்தினிடத்தில் கொண்டு போகிறாங்க. From there, ஏரோதினிடத்தில் they were mocking. பரியாசம் பண்ணப்படுகிறார்கள். Again he was sent back to to Pilate. பிலாத்து கொண்டு வரப்படுகிறார். Oh dear people, you know why the people hated him? அவரை ஏன் புறக்கணித்தாங்கன்னு சொன்னா, because the day of அந்த குருத்தோலை ஞாயிறுங்கிறோம் பார்த்தீங்களா, the Palm Sunday, the people were welcoming him. அவரை ஜனங்க வரவேற்றாங்க. They put all the clothing, everything, எல்லா துணிகள் எல்லாம் போட்டுறாங்க. Oh, the king of Jews, யூதருக்கு ராஜாவாக வந்திருக்கிறார். They thought that Jesus will redeem them from the rule of the Romans. ரோமர் ஆளுகையிலிருந்து அவரை அவங்களெல்லாம் விடுதலை ஆக்குவாங்கன்னு நினச்சி தான் சொன்னாங்க. But Jesus went to the temple and with the whip he chastened these people. சவுக்கு எடுத்து அந்த ஜனங்களை துரத்தி விட்டாருங்க. They were all disappointed. ஏமாந்து போனாங்க. They expected deliverance from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து விடுதலையை நோக்கி பார்த்தார்கள். But Jesus appeared to be not doing anything. இயேசு எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. So they all become enemies of Jesus. இயேசுவினுடைய பகையாளியாக மாறிட்டாங்க. நீ கூட அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவர் உனக்கு உதவி செய்யணும்னு நம்புறதுக்கு தான் நீ இயேசுவினிடத்தில் இருக்கிற. You are here just to think that Jesus will do something for you. You don't have value for your soul. உன்னுடைய ஆத்துமாவை குறித்த விலை மதிப்பு உனக்கு இல்லை. So these all preachers, எல்லா பிரசங்கிகள், make people to be worldly minded. உலக காரியங்களுக்காக ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். All these wicked men, the பொல்லாத மனிதர்கள் எல்லாம். I tell you dear friend, the Bible warns, வேதம் எச்சரிக்கிறது, உன் பாவத்தை குறித்து எச்சரிக்காத எந்த ஒரு போதகனும் பொய் தீர்க்கதரிசி. Any preacher who is not warning about your sin is a false prophet. False prophet. Beware. டிவியில் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஹம்பக், wicked men, பொல்லாத மனிதர்கள். They are not the preachers, they are the deceivers. அவங்க பிரசங்கிகளில் ஏமாத்துறாங்க. They will be double folded in taking you to the hell fire. உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும்படியாக இரட்டிப்பாக வரிந்து கொண்டு செயல்படுகிறவர்கள். Jesus was telling, ஏசு விதமாய் சொன்னார், oh, everybody was thinking that he will deliver them, அவிதமாக விடுதலையாக்குவார் என்று சொல்லி காணப்படும். But he didn't deliver him.
Deliver them from the Roman rule. அங்கே ரோம ஆளுகையிலிருந்து விடுபடல. The same people, when Jesus was standing with the thorns, அந்த முள்ளு, அந்த பிலாத்துக்கு இருந்த ஒரு இரக்கம் கூட அந்த பக்திக்குரிய மக்கள்னு சொன்னவங்களுக்கு இல்லைங்க. அட்லீஸ்ட் த mercy which the Pilate had, a heathen king, ஒரு பிரஜாதி ராஜா, அவனுக்கு கூட இந்த பக்தின்னு இருக்கிறவங்க. I tell you, Christians are the humbug crooks today. கிறிஸ்தவர்கள் தாங்க இன்னைக்கு இருக்கிறதுலே பயங்கரமான பொல்லாதவர்கள். You may be a converted Christian, ஒரு ரட்சிக்கப்பட்ட அல்லது ஒரு, I'm sorry to say that, நான் சொல்கிறேன், நீ ஒருவேளை மதம் மாறின கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவனாக இருக்கலாம். crooks, அவங்க தான் இருக்கிறதுலே மோசமானவங்க. ஹிந்துஸ் ஆர் ஃபார் பெட்டர். இந்துக்கள் எவ்வளோ பரவாயில்லைங்க. பிகாஸ் இந்த ரிலிஜியஸ் camouflage, நீ பச்சோந்தி மாதிரி நீ பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் வாழுகிறாய். ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, தெரிந்து செய்கிறவனுக்கு அதிக அடின்னு சொல்லியிருக்கிறார். எஸ், அந்த பிலாத்து நினைச்சான், ஒரு சவுக்கில் அடிச்சிட்டா கூட இந்த ஜனங்க தன் உடம்பெல்லாம் ரத்தம் சிந்துதே, அந்த தோலெல்லாம் பிஞ்சு போன நிலையில் இறக்கப்படுவாங்களா? Will these people at least have mercy? When the skins are torn, oh, they said, away from him, அகற்றும். பிலாத்து சொன்னா, you are king, உங்களுடைய ராஜா. Oh, Caesar is our king. ராயன் தான் எங்களுடைய ராஜா. உன் ராஜா யாரியா? Who is your king? He is Jesus your king. ராஜா உன்னுடைய ஆண்டவர். He is the Lord. உன்னுடைய ஆண்டவராக இருக்கிறையா? உன் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் அறிந்து செய்கிற வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கா? Do you have a life of doing, knowing His will in your life? நீ கிறிஸ்துவன் சொல்றதுக்கு வெட்கப்படு. Ashamed to call yourself as a Christian item. I tell you, dear friend, உடைய வாழ்க்கையில் சொல்லி என்ன பிரயோஜனம்? What is the use of it, all these things? நீ சில ஆதாயத்துக்காக நீ வாழ்றையா? Do you believe Jesus just for the sake of some profit? Yes, ஆதாய கிறிஸ்தவங்க இவங்கெல்லாம், ஆதாய கிறிஸ்தவங்க. They are not true Christians. உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லைங்க. Churches are filled with such people. இன்னைக்கு சபைகள் அவிதமாக இருக்குதுங்க. பாரம்பரிய சபைகளிலெல்லாம் crooks are preaching. பாரம்பரிய சபைகள், all traditional churches, all the Pentecostal churches, பெந்தோஸ்தே சபைகள், all make you double folded for the hellfire. நரகத்துக்கு உன்னை இரட்டிப்பாக பாத்திரமாக்குகிறார்கள். Do they preach against your sins? பாவத்தை குறித்து எதிராக பேசுகிறாங்களான்னு கேட்குறேன். Do you love the souls around you? உன்னை சுற்றி இருக்கிற மக்களை நீ நேசிக்கிறையா? Dear friend, I'm too hard, but Jesus was very hard with the religious people. பக்திக்குரிய வேஷம் போட்ட மக்களிடத்தில் இயேசு ரொம்ப கடினமாக இருந்தார். He was the lamb, அவர் ஆட்டுக்குட்டி. பட் beware, is the lion of Judah, யூதாவின் சிங்கம். He never afraid, பயப்படல. Is the king of kings, ராஜாதி ராஜா. Why I am saying all these things? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உன் ஆத்துமாவை குறித்து யோசனை பண்ணு. Think of your soul. Don't be deceiving yourself. உன்னை நீ ஏமாற்றிட்டே வாழ்ந்துட்டு இருக்காத, ஏமாத்தே வாழ்ந்துட்டு இருக்காத. Don't live deceiving yourself. If you are a honest person, நீ நேர்மையான நபராக இருந்தால், go and tell, ask God, தேவனிடத்தில் போய் சொல்லு, ஆண்டவரே, am I truly saved? நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா? Could I love you, Lord? மன நேசிக்க முடிகிறதா? Oh dear Lord, when I think of the sufferings, the பாடுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறேன். I am living. என்னில் அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்புக்கு நான் அடிமை. அந்த அன்புக்கு
இயேசு சொன்னார், என்னிலும் தகப்பனையோ தாயோ மகனையோ மகளையோ அதிகமாக நேசிக்க எனக்கு பாத்திரன் அல்ல. He is not fit if you love even your wife, husband, child, son and daughter. And Peter was there after his denial. பேதுரு மரித்த பின்னால இயேசு கேட்டார், do you love me more than everything else? என்னிலும் அதிகமாய் நீ நேசிக்கிறையா? அம்மையாலே, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் டிசைபிள்ஷிப். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சீஷத்துவம் உள்ளதுங்க. நீ வாழ்க்கையில் அதுதாங்க மாற்றப்பட்ட வாழ்க்கை, சேஞ்ச்டு லைஃப், எ லைஃப் கமிட்டட் டு காட், தேவனுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை. திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் த பைபிள் டாக்ஸ் அபவுட். இந்த மாதிரி ஒரு அளவை தாங்க வேதம் சொல்லுகிறது. ஸோ எவாலுவேட் யுவர் செல்ஃப் திஸ் ஈவினிங். இந்த மாலையில் உன்னை நீ ஆராய்ந்து பார். டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். உன்னை நீ ஏமாத்திக்காதனா. ஏன்னா உன்னுடைய ஆத்மா விலையேற பெற்றது. யுவர் சோல் இஸ் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இஃப் யூ டை, நீ மரித்து போனதுனால, when you are there in the bench of hell fire, அது நரக ஆக்கினைக்குள்ள நீ விளிம்பில் நிற்கும் பொழுது, if God says I knew not, உன்னை தெரியாதுன்னு சொல்லுவாரானால், you probably may say, Lord, I was there in the church, ஆண்டவர் ஆலயத்தில் இருந்தேன். You may narrate so many things, பல காரியங்களை சொன்ன. பட் ஜோசஸ், ஓ பொல்லாத கிரியையுள்ளவர்களே, did you do my will? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் பிரவேசிக்க மாட்டான். ஐ வாண்ட் டு க்ளோஸ் வித் திஸ் verse. Our time is almost up. உன்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வசனத்தை நீ பார்த்து, ஐ வாண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ திஸ் ஈவினிங். உன்னை நேர்மையாக நான் கேட்குறேன். மேத்யூ காஸ்பல் 7th chapter, மத்தேயு 7வது அதிகாரத்தில் அன்னைக்கு அநேகர் வந்து என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அங்கே வந்து பார்த்தீங்களா? அவர் சொன்னார் 22ல், கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறோம், அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே, 7:27, கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தமாக தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம், உம சபைக்கு காணிக்க கொடுத்தோம், தசமபாகம் கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம் ஆண்டவரே. அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. ஏன் அக்கிரம செய்கைக்காரன்னு சொன்னா, அவர் சொல்றாரு 21, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. உடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை செய்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறையா? இல்லைன்னா நீ 1000 முறை சொல்லு நான் பரலோகம் போவேன்னு சொல்லு. ஐ டெல் யூ, இட்ஸ் அ ஹம்பக். அது ஏமாத்து வேலை. ஏன் உன்னை நீ ஏமாத்திக்கிற? வை யூ டிசீவர்ஸ்? நான் ஒன்று சொன்ன, ரட்சிக்கப்பட்டவன் யாருன்னு சொன்னான், அவன் தான் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த அன்புக்கு நான் பாத்திரனா நடக்கலையா, இந்த உலகத்தில் உமக்கு நான் சாட்சியாக வாழலை, உம்மை நான் நேசிக்கலை, உமக்காக நான் வாழலை, என் இருதயத்தில் உமக்கு முதலிடம் இல்லை, நான் உலகத்தை நேசிக்கிறேன், உலகத்தில் அது இதுதான் நான் நேசிக்கிறேன், பணத்தை நேசிக்கிறேன், பொருளை நேசிக்கிறேன், என்னுடைய சொந்த காரியத்தை நான் நேசிக்கிறேன். ஆனால் உம்மை நேசிக்கலையே. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாரும், உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாருன்னு சொல்லி நம்ம தாழ்த்துவோமானா, ஐயா நீ ஒருவேளை இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கலாம், ஆனால் உனக்கு ஆண்டவர் இறங்குவார். சொன்னார், பரிசையெல்லாம் பார்த்து நீ பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டேன், ஆனால் இந்த விபச்சாரிகளும் பாவிகளும் பிரவேசிப்பாங்க. பாவிகள் ஏன்னு கேட்டால் அவங்க தங்கள் பாவத்தை உணர்ந்தாங்க. அம்மையாலே உடைய வாழ்க்கையில் வேறு எதில் வேண்டுமானாலும் யூ குட் காம்ப்ரமைஸ், நீ ஒத்து போகலாம். ஆனால் உன்னுடைய ஆத்துமாவின் காரியத்தில் ஒத்து போயிடாத.
ஒருவேளை இன்னைக்கு 7ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் நான் சொல்கிறேன் இந்த பிரசங்கம், நீ ஒருவேளை தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது உனக்கு முன்பாக ரீங்காரமிடும், உன்னுடைய ஆத்துமாவுக்கு எதிராக சாட்சியிடும். இயேசுவை சார்ந்து கொள். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால கழுவும், பாவியாக மேல் கிருபையாயிரும். நான் பாவத்தன்மை உள்ள ஆண்டவரே, உமக்காக வாழும்படியாக விரும்புகிறேன், ஆனால் வாழ முடியலையே எனக்கு உதவி செய்யும். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காகவே துதிக்கிறோம். ஓ காட், ஹேவ் மர்சி அப்பான் அஸ். ஆண்டவரே, எங்கள் பேரில் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.